வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். இப்போ நம்ம இன்றைக்கி 3வது வகுப்புக்கு உண்டான லெசன் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி போன 2 லெசன்லேயும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க இப்போ 3வது லெசன் என்னங்கிறத பார்க்கலாம். தேக அளவும் உடையில் அளவு எடுக்கிறதும் பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி இந்த டேப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டேப்பு இன்ச்சு டேப்புன்னு சொல்கிறாங்க. இது சென்டிமீட்டர்லேயும் இருக்கும். ஒரு பக்கம் 1/2 இன்ச்சில் தகடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம அளவு எடுப்போம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, தகடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா டேப்பு இப்படி நேராக நிற்கிறதுக்கு, இல்லைன்னா சுருண்டுக்கிறோம்ல, அதுக்காக இதை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டேப்பில் ஒரு பக்கம் இன்ச்சு ஒரு பக்கம் சென்டிமீட்டர் மட்டும் இருக்கும். அது வாங்கிறத விட நீங்கள் ஒரு பக்கம் இன்ச்சும் ஒரு பக்கம் சென்டிமீட்டரும் இன்ச்சும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸு. எதுக்கு யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுகள் கொடுக்க வர்றவங்க எங்களுக்கு எவ்வளோ அங்கே துணி வாங்கன்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அப்போது இதில் சென்டிமீட்டர் பக்கத்தில் இன்ச்சு அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ 1/2 இன்ச்சு 50 சென்டிமீட்டர் வாங்கினா 20 இன்ச்சு 19 20 இன்ச்சு வரை உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். அதை நம்ம பெருக்கி நம்ம சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் சட்டை துணி கொண்டு வராங்க, 1 மீட்டருக்கும் குறையாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, 1 மீட்டருனா 100 சென்டிமீட்டர், இதில் 39 இன்ச்சு இருக்கிற வரையும் உள்ளவங்களுக்கு நம்ம தைக்கலாம். அதை மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரி, வாங்க எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வகுப்பு 3க்கு உள்ளன்னு பார்த்தீங்கன்னா தேக அளவும் உடை அளவும், அதை நம்ம இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேக அளவு, அது எந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போது அவங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷோல்டரில் ஒரு எலும்பு இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். அதில் இருந்து இப்படி நேராக பார்த்து அவங்களோட உயரம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவங்க எந்த உயரம் சொல்கிறாங்களோ அதை குறித்து அந்த உயரத்தை பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுவும் அதே தான், 2 ஷோல்டர்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறணும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்ட்ரு வரையும் பார்க்கணும். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் இந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்துலேருந்து சென்டர் பாயிண்ட்டிலேருந்து ஷோல்டர் குறிச்சிக்கலாம். இது என்ன வருது, அந்த எலும்பு வரை என்ன வருது அப்படின்னு பார்த்து அதை குறிச்சிக்கிறணும். அது ஆஃப் ஷோல்ட்ரு. இது ஃபுல்லாகவும் குறிச்சிக்கலாம், ஆஃப் ஷோல்டராகவும் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு அடுத்து ரெடி ஷோல்ட்ரு. அவங்க ப்ளவுஸு எந்த அளவுக்கு ஷோல்ட்ரு ரெடியாக போடுறாங்க, அவங்க 2.5 1/2 இன்ச்சில் வரையும் 1 இன்ச்சிலையும் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த அளவில் நம்ம தைச்சி கொடுக்கணும். அதுவும் என்ன எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதை கரெக்டாக குறிக்கணும். இந்த அளவு அந்த எலும்பு வரையுமே நம்ம குறிச்சிக்கிறணும். 3வது ஆம்கோல் குறிச்சிக்கணும். ஆம்கோலும் இதே மாதிரி ஒரு விரலை உள்ளுக்க வச்சுக்கோங்க. எப்போ எடுத்தாலும் இப்படி ஒரு விரல் இந்த டேப்புக்குள்ளே வச்சுக்கிறணும். இந்த பக்கம் எடுக்கணும். இந்த சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக டேப்பில் சின்னதாக தகடு மாதிரி இருக்கும், அந்த பக்கம் எடுக்கணும். இப்படி உள்ளுக்க சுற்றி எடுத்துடணும். அவங்களோட இந்த இது 2ம் ஜாயிண்ட்டு போடுறது. டேப்பு கை உள்ளுக்க இருக்கணும், இப்படி உள்ளுக்க இருக்கணும். இது 2ம் ஜாயிண்ட்டு பண்ணுற இடம் எதுன்னு பார்த்துட்டு அவங்கள கையை தூக்கி இறக்குங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு எனக்கு பிடிக்குது அப்படின்னு எதுவும் சொன்னாங்கன்னா அப்போ தான் பார்த்துட்டு கொஞ்சம் லூஸ் வச்சு இல்லை குறைச்சி அதை மாதிரி செய்யணும். அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி தான். அக்கிள் டு அக்கிள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறணும். இறுக்கமாக இருக்கா லூஸாக இருக்கா, என்ன அவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு, இதுவும் அதே மாதிரி ஒரு விரல் உள்ளுக்க விட்டு எந்த இடத்துல முடியுதோ, இங்கே பாருங்கள், எந்த இடத்துல அந்த இது முடியுதோ அதை நம்ம குறிச்சிக்கிறணும். இது மார்பு சுற்றளவு எடுக்கிற முறை. மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு அவங்களோட மிட் பாயிண்ட்டு எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் எடுத்தோம்ல, அதிலிருந்து எந்த இடத்துல முடிக்கிறோம் 2.5 இன்ச்சு எடுத்தோம்னா அதை விட ஒரு 1 இன்ச்சு தள்ளி
இங்கே எடுத்துடக்கூடாது. ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு அவங்களோட மிட் பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள். இப்போது மிட் பாயிண்டில் எடுக்கும் போது அவங்களுக்கு 8.5 இன்ச்சில் மிட் பாயிண்ட் வருது. இதே இது நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா 9.5 வருது பாருங்கள். அப்போ இது தப்பாக போயிடும். அதனால் என்ன செய்யணுன்னா, நம்ம ரெடி ஷோல்டர் குறிப்போம்ல, அதில் இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு கரெக்டாக தள்ளி எடுக்கணும். அப்போது அவங்க மிட் பாயிண்ட்டு எதுன்னு பார்த்துட்டு குறிச்சிக்கணும். ப்ளவுஸோட உயரம் எடுத்தோம்ல, அந்த உயரத்தில் இருந்து எங்கன உயரம் எடுத்தோமோ அந்த உயரத்தில் இருந்து டேப்பெல்லாம் எதுவுமே மடங்காமல் அவங்களோட இடுப்பு அகலத்தை நம்ம குறிச்சிக்கிறணும். இடுப்பு அகலமும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு அதையும் அவங்ககிட்ட கேட்டுட்டு, இறுக்கமாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதை குறிச்சிக்கிறணும். இடுப்பு உயரத்தை குறிச்சிக்கிறணும். அப்புறம் ஸ்லீவ் கைக்கு குறிக்கணும். இந்த பக்கம் கையும் அதே மாதிரி தான். நம்ம எங்கன்னு அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்து தான் குறிக்கணும். கையோட உயரம், அவங்க உயரம் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த உயரம் எந்த அளவு உயரம் கேட்டாங்களோ அதில் இருந்து அகலம் எல்லாத்துலேயுமே ஒரு விரலை உள்ளுக்க விட்டு குறிங்க. அந்த உயரம் அதையும் அகலம் குறிச்சிக்கணும். உயரம் குறித்தோம், அடுத்து அகலம் குறிச்சிட்டோம். நிறைய பேருக்கு கை ஒன்று போல் இருக்காது. ஒவ்வொருத்தர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒவ்வொருத்தர்களுக்கு இந்த சைடு மட்டும் இருக்கும், நடுவில் கொஞ்சம் பள்ளம் மாதிரிலாம் இருக்கும். அதை மாதிரிலாம் இருக்காங்க. இல்லை நடுவில் மட்டும் கொஞ்சம் அது அதிகமாகவும் 2 திக்கும் கொஞ்சம் பள்ளம் மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம இந்த அளவும் குறிக்கிறோம், இங்கேயும் குறிச்சிட்டோம்ல. நடு கை சென்டர், நீங்கள் எந்த அளவு கை எடுக்கிறீங்களோ அதுக்கு சென்டர் கை அதையும் பார்த்து அதையும் ஒரு தடவை குறிச்சிடணும். நடுக்கை அகலம் அப்படின்னு நீங்கள் குறிச்சிக்கிறணும். நடுக்கை அகலம் அப்படின்னு அதையும் ஒரு தடவை குறிச்சிக்கிறணும். அப்புறம் முன்கழுத்து முன்கழுத்தும் அதே மாதிரி நம்ம ரெடி ஷோல்டர்லேருந்து எட்ஜில் முடிவில் எடுக்கணும். ரெடி ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு அதையும் எடுத்துக்கிறணும், உயரம் எடுத்துக்கிறணும். கழுத்தோட இறக்கம் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருந்து அவங்க இறக்கம் பின்கழுத்து இறக்கம் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதையும் குறிச்சிடணும். இங்கே இருந்து குறித்தாலும் என்ன ஆகும், வித்தியாசம் வந்துடும். நீங்கள் சென்டரில் இருந்தே குறிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ கேட்குறாங்க அவங்க கேட்குற உயரத்தை நம்ம அதே மாதிரி குறிச்சிடணும். வெட்டும் போது அதை எப்படி போட்டு வெட்டணுங்கிறத நான் அப்போ சொல்லித்தரேன். இப்போ தேக அளவு நம்ம குறிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதை மாதிரி குறிச்சிக்கிறணும். இவ்வளோ தாங்க ப்ளவுஸில். அடுத்து உங்களுக்கு சுடிதார் பற்றி சொல்லும் போது நான் அடுத்து சுடிதார் பற்றி சொல்கிறேன். உடையை போட்டு அளவு எடுக்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. உடையை போட்டு அளவு எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்படி சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கிறணும். ப்ளவுஸை இப்படி அயன் பண்ண மாதிரி நல்லா ஒன்று போல் நீ விட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். வச்சுட்டு ப்ளவுஸோட உயரம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உயரம் இந்த உயரம் எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம் இப்படி நல்ல ஒன்று போல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உயரம் எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம். அப்புறம் ஷோல்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஷோல்டர் அதே மாதிரி இந்த தையல் வந்திருக்குல்ல, ப்ளவுஸு தையல், அதில் இருந்து இந்த அளவு இது நம்ம தேக அளவு எடுக்கையில் அதை எடுத்தோம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம இந்த உடைகளை எடுக்கிறதுக்கு இதை இப்படி பார்க்கக்கூடாது. இதை இப்படி நேராக வச்சுட்டு, நான் உங்களை என்ன எல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த எல் ஸ்கேலை இப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி நேராக நீவி விட்டுக்கோங்க. கழுத்து இப்படி 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 விரிஞ்சிடக்கூடாது. கரெக்டாக இதே மாதிரி இப்படி இழுத்து இப்படி வச்சுட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பார்க்கணும். 6.5 இன்ச் இருக்குது, 6.5 இந்த அளவை பார்க்கணும். இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த துணியை இப்படி 2ஆக மடித்து போடுவீங்கள்ல, அப்புறம் எப்படி அளவு குறிக்கணுங்கிறத சொல்லும் போது சொல்கிறேன். அளவு எப்படி எடுக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம்.
இதை பார்த்துக்கிறணும். இந்த அளவு இப்படி பார்த்துட்டு வெட்டும் போது அதை போடணும். இது வந்து ரெடி ஷோல்ட்ரு அளவு எவ்வளவு, இந்த ரெடி ஷோல்ட்ரு இந்த தையல் வரையும் அதை குறிச்சிக்கிறணும். ரெடி ஷோல்ட்ரு குறிச்சிக்கிறணும். அப்புறம் சுற்றளவு குறிக்கணும் அப்படின்னா இந்த ஆம்கோல் இருக்குது பாருங்கள், இந்த ஆம்கோல் தையல்லேருந்து இந்த ஆம்கோல் தையல் வரையும் அதை இப்படி பிடிச்சி எந்த அளவு இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஆம்கோல் தையல் இது நேராக தான் இருக்கும், அதனால் நல்லா இழுத்து வச்சு பார்த்துக்கோங்க. கிராஸ் பீஸ்னால் தான் நம்ம இழுக்க மாட்டோம். கிராஸ் பீஸு ஃப்ரண்ட்டுக்கு தான் போடுவோம், நம்ம பேக்குக்கு போட மாட்டோம். அதனால் இந்த இதை நம்ம இப்படி நல்லா இழுத்து வச்சுட்டு இது எவ்வளவு இருக்குது அப்படின்னு அந்த அளவை குறிச்சிக்கிறணும். உடையில் பார்க்கும்போது இந்த ஆம்கோல் பக்கம் உள்ள ப்ளவுஸு வரையும் இறக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். இந்த ஆம்கோல் இருக்குது பார்த்திங்களா, இதில் இருந்தும் இந்த இறக்கம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கிறேன். அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கிறேன். இது பேக்கில். அடுத்து கழுத்து. இந்த இது சென்டரில் எவ்வளவு இறக்கம் இருக்குது, கழுத்து எவ்வளவு இறக்கம் இருக்குது, அவங்க கழுத்து இறக்கத்தை குறிச்சிக்கிறேன். கழுத்து இறக்கத்தை குறிச்சிக்கிறேன். அதை மாதிரியும் குறிச்சிக்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸு உயரம் குறித்தோம்ல, அந்த உயரத்துலேருந்து கழுத்து வரையும் எவ்வளவு இருக்குது அந்த அளவையும் குறிச்சிக்கிட்டு கழுத்து வரைஞ்சிடலாம். அதை மாதிரியும் செய்யலாம். இதை மாதிரியும் நேராக இப்படி இந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை மாதிரியும் குறித்து அப்படியும் நம்ம பண்ணலாம். இது ரெண்டும் சமமாக வருமானு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் இருந்து குறிக்கிறோம். 13 இருக்கா. இப்போது இதிலிருந்து பார்த்தாலும் 6 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு கோடு முன்ன பின்ன வந்திருக்கு, அவ்வளோதான் 6.5. இந்த உயரம் பாருங்கள், இந்த 6.25 வந்துருச்சா கரெக்டாக, 13 இன்ச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படியும் குறிச்சிக்கலாம். இந்த அளவு குறித்து நம்ம ரவுண்டு வரைச்சோம் அப்படியும் பண்ணிக்கலாம். பேக்கு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பேக்கையே தான் போட்டு நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணி தைக்கிறத சொல்லுவோம். அளவு எடுக்கிறது ப்ளவுஸில் உடையில் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிற மட்டும் சொல்கிறேன். அப்புறம் ஆம்கோல் அதுவும் அப்படி தான். இதை நல்லா நேராக இதையும் இப்படி நேராக இந்த பாயிண்ட்டையும் நல்லா பிடிச்சிட்டு இதில் இருந்து இந்த ஆம்கோலை நம்ம குறிக்கணும். ஆம்கோல் இந்த தையல் வரும்ல அது வரையும் அந்த ஆம்கோலையும் குறிக்கணும். ஆம்கோல் குறிச்சிட்டோம். அப்புறம் ப்ளவுஸோட மிட் பாயிண்ட்டை குறிக்கணும்ல, மிட் பாயிண்ட் அவங்களோட கிராஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட் இது வந்து கிராஸில் போடலை, அவங்க நேர் பீஸு. அதனால் இது வந்து இப்போ நம்ம இழுத்தா ஒன்றும் வராது. நம்ம கிராஸ் பீஸில் போடும்போது இழுத்தா என்ன ஆகும், இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் அப்படி துணிகளை இழுக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், இப்படி நேராக இந்த மிட் பாயிண்ட் குறிக்கிறதுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட்டு குறிச்சிடணும். எங்கனக்குள்ளே இந்த தையல் முடியுது அந்த இதை குறிச்சிக்கிறணும். கை, அது கழுத்தும் அதே மாதிரி தான். கழுத்து வந்து இந்த பக்கம் குறிக்காதீங்க. கழுத்து வந்து இந்த ஊக்கு மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் குறிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்படி எடுத்து மாட்டும் போது இதை இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்கம் கழுத்து அளவு குறிக்காதீங்க, இங்கிட்டு குறிங்க. இதையும் அதே மாதிரி இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க, 8 வரையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேயும் கழுத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு அந்த கழுத்தோட நீளத்தை குறிச்சிக்கோங்க. அப்புறம் கை நீளமும் அதே மாதிரி கை நீளத்தையும் குறிச்சிக்கோங்க. கை நீளம் குறிச்சிட்டு எங்கே முடியுதோ அகலம், கை அகலமும் இதே மாதிரி குறிச்சிக்கோங்க. கை அகலம் எவ்வளவு. இப்போ இந்த கைக்கு சென்டர் பக்கத்தில் நடுக்கை குறிக்கணும் அப்படின்னா இதில் 7 இன்ச்சு இருக்குது. இப்போ 3 இன்ச்சில் இந்த பக்கமும் குறிச்சிக்கோங்க. அந்த அளவும் குறிச்சிக்கோங்க, நடுக்கை அளவும் குறிச்சிக்கோங்க. நான் வந்து உடையில் வந்து பட்டி அளவு எடுக்க மாட்டேங்க. நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பட்டி அளவு எப்படி எடுக்கணும்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டு
அதை போட்டு தான் நான் அளவு எடுப்பேன். நான் அதை தைக்கும் போது உங்களுக்கு அந்த அளவு சொல்கிறேன். இவ்வளோதாங்க உடையணும். தேக அளவோ உடை அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு பார்க்குறேன்.